கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் செய்களிலெல்லாம் பாக்கியவானா இருப்பான் இருக்கு. வசனத்தை கேட்கறது வேற, கேட்ட வசனத்தை செய்யறது வேற. எதுக்கு வசனத்தை கேட்கிறோம்? செய்யறதுக்கு தான் கேட்கிறோம். ஆனா ரொம்ப மக்களுடைய தோல்விக்கு காரணம் என்னவென்றால் வசனம் தெரியும், செய்ய மாட்டாங்க. அதான் அந்த வசனம் எங்களுக்கு தெரியும், இந்த வசனம் தெரியும், அந்த வசனம் தெரியும், எல்லா வசனங்களும் தெரியும், எங்களுக்கு தெரியாத வசனமா? அந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கை அமையுதா? கர்த்தர் ஒன்று சொல்லுவாரு, உங்க சொந்தக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்ப கர்த்தருடைய திட்டமா உலகம் சொல்றதா? மீடியா ஒன்று சொல்லும், கர்த்தர் ஒன்று சொல்லுவாரு. இப்ப கர்த்தரா மீடியாவா? டிசிஷன் எடுக்கிறது நீங்க தான். இல்லைங்க, இல்லை பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க அப்படி சொல்றாங்க. அவங்க யாரு? கர்த்தரா? கர்த்தருக்கு மேலையா? எவங்க சொன்னாலும் கர்த்தர் சொல்றதாங்க ஃபைனல் அத்தாரிட்டி. அப்படி வாழ்ந்தீங்கன்னா அந்த நிறைவில் வாழலாம். எவங்க சொன்னா அவங்க சொல்றது கர்த்தருடைய முறைமையின்படி இருக்கா? அவங்க சொல்றது கர்த்தர் சொல்றதுக்கு மாறுபாடு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னதை நான் சொன்னா ஏத்துக்கலாம், புரியுதுங்களா? அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் செய்களிலெல்லாம் பாக்கியவானா இருப்பான். பாக்கியவானா ஆசீர்வதிக்கப்பட்டவனா, பிளஸட் மனிதனா இருப்பான். என்ன செஞ்சாலும் தொடங்கும்.